தேவ ஜனமே, கிமு 622 டைகிரிஸ் நதி ஒரு பெரிய வெள்ளப்போக்கு வந்தது. அந்த வெள்ளம் வந்து நினைவேயின் மதில் சுவர்களை அடித்து நொறுக்கியது. பிரியமானவர்களே, நினைவே பட்டணத்துக்குள்ளே ஒரு ராஜா யுத்தத்திற்கு வந்தால் 1 வருடம் உட்கார்ந்து சாப்பிடலாம். அப்பேற்பட்ட பெரிய பெரிய பண்டகசாலை எல்லாம் தண்ணீரோடு தண்ணீராய் போனது. பெரிய பெரிய கிட்டத்தட்ட எரிகோ சுவர் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. ஒரு ஆகாபுடைய வீடு அதன் மேலதான் இருந்தது என்று நமக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், இந்த நினைவே பட்டணத்தின் சுவர்கள் மேலே 3 ரதங்களை ஒன்றாக பூட்டி அனுப்பலாம். அப்பேற்பட்ட நினைவேயின் சுவர்கள் கரைந்து போனது. நினைவே பட்டணம். அருமையான தேவனுடைய ஜனமே, பாருங்கள், யோனா கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்ததினால் ஆமணக்கு செடியை பார்த்து சந்தோஷப்பட்டான், மகிழ்ந்திருந்தான். ஆண்டவருக்கு நன்றி சொல்லாததினால் அந்த நிழல் அவனை விட்டு எடுபட்டு போனது. நினைவே ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள்ளே போனதினாலே கர்த்தர் பாராட்டின கிருபை அவர்களை விட்டு எடுபட்டு போனது. பாருங்கள், சவுல் 1 வருடத்திலே கிருபையை போக்கடித்துக் கொண்டான். தாவீது கிருபையை பயன்படுத்தி கொண்டான். பிரியமானவர்களே, ஊழியத்திலே நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்தோமே ஆனால் 240 வருடங்களிலே நினைவேக்கு செய்ய மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் செய்து காண்பித்தார். நாமும் நம் தேசமும் மனம் மாறவில்லை என்றால், நாமும் நம் தேசமும் மனம் திரும்பவில்லை என்றால், இது நம் தேசத்திற்கு சாத்தியமான ஒன்றே. பிரியமானவர்களே, நம் ஊழியத்திற்கு சாத்தியமான ஒன்றே. 240 வருடத்திலே கர்த்தர் கிமு 622 வேதத்திலே இருக்கிறபடி தண்ணீர் பொங்கி மதில் சுவரை அடித்து போட்டது. எப்படி இருந்த நகரம் இப்படி ஆகிவிட்டதே என்று ஜனங்கள் எல்லோரும் சொல்லும் அளவுக்கு நினைவே மாறிப்போனது. பிரியமானவர்களே, செப்பனியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் பொழுது நாரைகளும் கொக்குகளும் கோட்டான் குஞ்சுகளும் தங்குகிற ஒரு இடமாய் மாறிப்போனது இந்த நினைவை. பாருங்கள், இந்த நினைவேக்கு இந்த நிலைமை என்றால், நாமும் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை, கர்த்தர் கொடுக்கிற இரக்கத்தை, கிருபையை தக்க வைத்துக் கொள்ளாவிட்டால் இதே நிலைமைதான் நமக்கும். பாருங்கள், சவுல் தனக்கு கொடுத்த கிருபையை ஒரே வருடத்திலே போக்கடித்தான். தாவீது 40 வருடமும் கர்த்தர் தனக்கு கொடுத்த கிருபையை வாழ்நாள் முழுவதும் அவன் பயன்படுத்தினான். பிரியமானவர்களே, சிவந்த சமுத்திரம் இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவ்வளவு பெரிய செங்கடல் முன்பதாக நின்றாலும் முறுமுறுக்காமல் இரட்சகரை நோக்கி பார்த்ததினால செங்கடல் பிளந்தது. பாருங்கள், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்துக்கு வரும் பொழுது, சூர் வனாந்தரம், தண்ணீர் இல்லைதான், தண்ணீர் பஞ்சம் நடக்கிறது. இப்படிப்பட்ட தண்ணீர் பஞ்சம் இருக்கும் பொழுது ஜனங்கள் இரட்சகரைத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் மாறாக அந்த ஜனங்கள் மோசையினிடத்திலே முறுமுறுத்தார்கள். பிரியமானவர்களே, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்துக்கு வரும் பொழுது, கர்த்தர் லேவியை தனக்கு ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளையை பாருங்கள், அவர் உட்கார்ந்து சுத்திகரித்தார் என்று வாசிக்கிறோம். நாம் உபத்திரவப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது கர்த்தர் எங்கேயும் அவர் போவதில்லை, ஓடிவிட மாட்டார். பிரியமானவர்களே, நம்மோடு கூட இருந்து உட்கார்ந்து என்று மல்கியா 3:3 சொல்லுகிறது. அவர் லேவியை உட்கார்ந்து சுத்திகரிப்பார் என்றால் உன்னையும் என்னையும் கர்த்தர் விட்டுவிட மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. நம் கூடவே உட்கார்ந்து நம்மை பாதுகாத்து தாங்கி தூக்கி சுமக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 63ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்துக்கு வரும் பொழுது, நாம் நெருக்கத்திலே அவர் எங்கேயும் போவதில்லை. பிரியமானவர்களே, பாருங்கள், நம்முடைய எல்லா நெருக்கத்திலேயும் கர்த்தர் நெருக்கப்படுகிறார். நம்முடைய எல்லா நெருக்கத்திலே நெருக்கப்பட்டு சமூகத்தின் தூதனானவர் தூக்கி வாழ்நாளெல்லாம் நம்மளை தூக்கி சுமக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பூர்வ நாளெல்லாம் நம்மளை தூக்கி சுமக்கிறாரா அந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உன்னையும் என்னையும் ஆண்டவர் கடனிலே விட்டுவிட மாட்டார், வியாதியிலே விட்டுவிட மாட்டார், பலவீனத்திலே விட்டுவிட மாட்டார். உன்னை நிச்சயமாய் தூக்கி சுமக்கிற கர்த்தர் இருக்கிறார். உன்னையும் என்னையும் தூக்கி சுமக்கிற இரட்சகர் இருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் இரட்சகரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும், பிரச்சனைகளை அல்ல. பிரச்சனைகளை நோக்கி பார்க்காதீர்கள், இரட்சகரை நோக்கி பாருங்கள். நம் மேல் வைத்த அன்பும் நம் மேல் வைத்த நம்பிக்கையும் தான் அவர்களே ஆண்டவரை இரட்சகராய் மாற்றினது. பிரியமானவர்களே, அப்படி என்றால் நம்முடைய இரட்சகரைத்தான், இயேசு கிறிஸ்துவைத்தான் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, ஆசீர்வாத மதகுகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராயிருக்கு.